வீடியோ யாரும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. இந்த குழந்தை பேரு லியோ. நேத்து நைட் எனக்கு அவங்க அம்மா மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. எனக்கு 2 வருஷம் கழிச்சு பிறந்த குழந்தைங்க, எனக்கு இன்னும் 1.5 கோடி ரூபாய் இருந்ததுன்னா என் பிள்ளைய காப்பாத்திரலாம் அப்படின்னு ஒரு கடைசி நம்பிக்கையா என்கிட்ட வந்து சொன்னாங்க. நான் உங்களை நம்பி இந்த வீடியோ நான் பதிவு பண்றேன். ஏன்னா தனன்யா பாப்பால இருந்து ரித்விகாவை இப்ப போட்டதுல வரைக்கும் நீங்க அவ்வளவு தூரம் இந்த பதிவை ஷேர் பண்ணி உங்களால முடிஞ்ச ஒரு விஷயங்களை பண்ணிட்டு இருக்கீங்க. 1.5 கோடி ரூபாய் இருந்ததுன்னா லியோவை வந்து நல்லபடியா காப்பாத்தி கொண்டு வந்துடலாம்னு சொல்லியிருக்காங்க. எல்லா பெத்தவங்களுமே அவங்க ஒரு இறுதி கட்டத்துல உடஞ்சு போய் இருக்காங்க. அந்த ஒரு விஷயத்த மாத்த முடியும்னா எனக்கு பெரிய நம்பிக்கை இருக்கு. ஏன்னா இப்போ மக்கள் உங்களால மாத்த முடியாதது எதுவுமே கிடையாது. அதே ஒரு விஷயம் லியோக்கு நீங்க பண்ணணும். இந்த பதிவு எவ்வளவு தூரம் ஷேர் பண்றீங்களோ, எனக்கு நிறைய பேர் கோஆர்டிஸ்ட்லாம் நிறைய பேர் இருக்கீங்க, நிறைய பிசினஸ் பண்றவங்க இருக்கீங்க, நிறைய மக்கள் என்னோட ப்ரொஃபைல்ல இருக்கீங்க. எல்லாருமே இந்த பதிவை பாக்குறீங்கன்னா கடந்து போகாம கொஞ்சம் நின்று இந்த பதிவை பாருங்க. உங்களால என்ன பண்ண முடியும்னு கொஞ்சம் யோசிச்சு சின்னதா நீங்க பண்ற ஒரு விஷயங்கள் வந்து அவங்களுக்கு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். நான் இப்பயும் அந்த குழந்தைங்க சார்பா நான் உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன். அவங்க பெத்தவங்க சார்பா உங்களோட பாதம் தொட்டு கேட்டுக்கிறேன். இந்த வீடியோ பாக்குறவங்க ஷேர் பண்ணி உங்களால முடிஞ்ச ஒரு விஷயங்களை பண்ணுங்க. உண்மையில நான் ஓப்பனா கேட்கிறேன். நிறைய உங்கள்ட்ட அமௌண்ட் எல்லாம் இருந்ததுன்னா முடிஞ்ச ஒரு விஷயங்களை அவங்க அந்த குழந்தைங்களுக்கு பண்ணுங்க. ஏன்னா இந்த நேரத்துல அவங்க நம்புறது நம்மள மட்டும்தான். நான் உங்களை நம்புறேன். லியோவுக்கு உங்களால முடிஞ்ச ஒரு உதவியை கண்டிப்பா பண்ணுங்க. 1.5 கோடி ரூபாய் இருந்ததா அந்த குழந்தை நல்லபடியா ஆயிரும்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு இப்படி கஷ்டப்பட்டு போராடிட்டு இருக்காங்கல்ல, ஒரு பெத்தவளா என்னால அதை புரிஞ்சுக்க முடியுது. அவங்களுக்கு கொஞ்சம் நிம்மதி கிடைக்கணும்னு ஆசைப்படுறேன். அந்த குழந்தைக்கு நல்லபடியா ஆகணும்னு ஆசைப்படுறேன். அதே ஒரு வேண்டுதலை உங்கள்கிட்ட வைக்கிறேன். நான் சாமி உங்கள்கிட்ட வேண்டுதலா வைக்கிறேன். இந்த வீடியோ பாக்குறவங்க ஷேர் பண்ணுங்க. உங்களால முடிஞ்ச ஒரு விஷயங்களை பண்ணுங்க. என்னால முடிஞ்ச அளவுக்கு என்னோட வார்த்தைகளை வந்து உங்க மனசுக்குள்ள நான் புகுத்தணும் தான் நான் நினைக்கிறேன். லியோவுக்காக. லியோவோட பெத்தவங்க நல்லபடியா நிம்மதியா இருக்கணும். லியோ நல்லபடியா வரணும். அதுக்கு ஒரே ஒரு விஷயம், நம்ம எல்லாருமே ட்ரை பண்ணி அந்த குழந்தைய காப்பாற்றணும். இந்த வீடியோவை முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்க. அவங்களால முடிஞ்ச ஒரு உதவிகளை பண்ணுங்க. அந்த குழந்தை நல்லபடியா ஆயிரும்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு இப்படி கஷ்டப்பட்டு போராடிட்டு இருக்காங்கல்ல, ஒரு பெத்தவளா என்னால அதை புரிஞ்சுக்க முடியுது. அவங்களுக்கு கொஞ்சம் நிம்மதி கிடைக்கணும்னு ஆசைப்படுறேன். அந்த குழந்தைக்கு நல்லபடியா ஆகணும்னு ஆசைப்படுறேன். அதே ஒரு வேண்டுதலை உங்கள்கிட்ட வைக்கிறேன். நான் சாமி உங்கள்கிட்ட வேண்டுதலா வைக்கிறேன். இந்த வீடியோ பாக்குறவங்க ஷேர் பண்ணுங்க. உங்களால முடிஞ்ச ஒரு விஷயங்களை பண்ணுங்க. என்னால முடிஞ்ச அளவுக்கு என்னோட வார்த்தைகளை வந்து உங்க மனசுக்குள்ள நான் புகுத்தணும் தான் நான் நினைக்கிறேன். லியோவுக்காக. லியோவோட பெத்தவங்க நல்லபடியா நிம்மதியா இருக்கணும். லியோ நல்லபடியா வரணும். அதுக்கு ஒரே ஒரு விஷயம், நம்ம எல்லாருமே ட்ரை பண்ணி அந்த குழந்தைய காப்பாற்றணும். இந்த வீடியோவை முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்க. அவங்களால முடிஞ்ச ஒரு உதவிகளை பண்ணுங்க.